சரி சரி, என் சமையலை பத்தி புகழ்ந்ததெல்லாம் போதும், முதல்ல சாப்பிடுவாங்க. வாங்க. வாங்க பாஸ் போலாம். அம்மாடி மீனாட்சி, நாங்க பண்ண பாவத்துக்கு நீ எங்களை வான்னு கூப்பிட மாட்ட. இருந்தாலும் உன்னை விட்டா எங்களுக்கு வேற போக்கடம் எங்கம்மா இருக்கு? பாவி, நீ எல்லாம் என்னையும் என் பொண்ணையும் பார்த்து முகம் சுளிக்கிற மாதிரி ஆயிடுச்சேடா. சிவா, எங்களை மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டியாப்பா? பாஸ், என்ன பாத்துட்டு சும்மா நிக்கிறீங்க? உடனே போலீஸ்க்கு போன் பண்ணுங்க. 2 அக்யூஸ்டுங்க ஜெயில இருந்து தப்பிச்சிட்டாங்கன்னு போன் பண்ணி சொல்லுங்க பாஸ். போன் பண்ணுங்க. ஐயோ, காரியமே கெட்டுடும் போல இருக்கே. என்ன பாஸ் பாத்துட்டு சும்மா நிக்கிறீங்க? ஏதாவது பேசுங்க பாஸ். மீனாட்சி, இவங்களை வெளியே தள்ளி கதவை சாத்துங்க. இனிமே இந்த வீட்டுல இவங்க யாருக்கும் இடம் கிடையாது. சரியா சொன்னீங்க பாஸ். சிவா, நான் பாட்டிடா. மான்ற உறவே வேணான்னு முடிவு பண்ணிட்ட. பாட்டியாவது தாத்தாவது போ சொல்லு விடியா. ஏண்டா? சிவா, நாங்க பண்ணது தப்புதான்ப்பா. மன்னிக்க முடியாத பாவம் தான். உங்க எல்லாருக்கும் பண்ண பாவத்துக்கு தான் நாங்க ஜெயில தண்டனையை அனுபவிச்சுட்டோம்ல. இன்னும் ஏன்பா உன்னோட மனசு இறங்க மாட்டேங்குது? நீங்க பண்ண பாவத்துக்கு இந்த கோர்ட்ல வேணா தண்டனை கம்மியா கொடுத்திருக்கலாம். என்னோட கோர்ட்ல உங்களுக்கு ஆயுள் முழுக்க தண்டனை தான். இனிமே இந்த வீட்டுல மட்டும் இல்ல, என் வாழ்க்கையில நுழைய கூடாது, நுழைய முடியாது. உங்களால நான் உயிருக்குரிய நேர்ச்சி என் சக்தியை இழந்துட்டேன். நல்ல வேளை அவ உயிரோட இருக்கிறது இன்னும் எனக்கு தெரியல. நீங்க மட்டும் எங்களுக்கு எதிராக சதி பண்ணாம இருந்திருந்தா என் சக்தியும் நானும் இந்நேரம் சந்தோஷமா வாழ்ந்திருப்போம். எங்களுக்குன்னு ஒரு குழந்தை பிறந்திருக்கும். அது எல்லாமே இப்ப கனவா போயிடுச்சு. நடக்கிறதெல்லாம் நமக்கு சாதகமா தாமா இருக்கு. என் சக்தியோட சாவுக்கு நீங்க தான் காரணம். உங்களை நான் சும்மாவே விட்டுக்க கூடாது. என் வாயால உங்களை அம்மானு நான் பல வருஷம் கூப்பிட்டிருக்கேன். அந்த ஒரே காரணத்துக்காக தான் உங்களை நான் விட்டு வைக்கிறேன். போங்க, இங்க இருந்து வெளியே போங்க.
சிவா, நாங்க எங்கப்பா போவோம்? நாங்க பண்ண பாவத்துக்கு நீ வேணா உன் கையாலே எங்களை கொன்னுடு. கடைசியா உன் கையால செத்துட்டோங்கிற சந்தோஷத்திலேயே போயிடுறோம். எங்களை எங்களை வெளியில மட்டும் போன்னு சொல்லிடாதப்பா, சொல்லிடாத. தூரம் போறீங்களா? உங்க மூச்சு காத்து கூட என் மேல படக்கூடாது. போங்க. மீனாட்சி, நீயாவது சொல்ல மீனாட்சி. நான் உனக்கு உன்னோட குடும்பத்துக்கும் பண்ணது தப்புதான். அதுக்கான தண்டனைய அனுபவிச்சுட்டேன் மீனாட்சி. இந்த கடைசி காலத்துல நாங்க எங்கம்மா போவோம்? உன் அம்மா ஸ்தானத்துல இருந்து நீயாவது எங்களை மன்னிக்க கூடாதா? இந்த ஜப்பான் மூஞ்சிக்காரி சைலண்டா நிக்கிறாளே, நாம எதுக்கும் எக்ஸ்ட்ராவா ஒரு பிட்ட போடுவோம். மீனாட்சி, இந்த வயசான காலத்துல நாங்க எங்கம்மா போவோம்? எங்களை மன்னிச்சுடு மீனாட்சி. இங்க இருந்து நாங்க வெளியில போனா பிச்சைதாம்மா எடுக்கணும். எங்களை மன்னிச்சு ஏத்துக்க மீனாட்சி. மீனாட்சி, சிவா கிட்ட சொல்லுமா. மீனாட்சி மேடம், விட்டா இவங்க உங்க மனசையே மாத்திருவாங்க. நீங்க எதையும் காது கொடுத்து கேட்காதீங்க. இவன் வேற இருக்கட்டும், இவன் நம்ம கிட்ட மாட்டாமலா போவான். கொஞ்சம் இருங்க, நான் தம்பி பாஸ்க்கு போன் பண்றேன். அவர் வந்தாதான் இவங்க இந்த இடத்த விட்டு போவாங்க. இவங்களை டீல் பண்றதுக்கு தம்பி பாஸ் தான் கரெக்ட். அட மூதேவி பையில எதையாவது பண்ணி தொலைச்சிட போறான். ஐயோ, சுபத்ரா, என்னமாச்சு? ஐயோ, எம்மடி அப்பா சுபத்ரா, கண்ணை திறந்து பாருமா. ஐயோ, எம்மடி சுபத்ரா, ஐயோ என்னமா ஆச்சு உனக்கு? ஐயோ, என்ன பண்ணுவேன் தெரியலையே சுபத்ரா. ஐயோ, அம்மடி கண்ணை திறந்து பாருமா. அம்மடி அம்மடி மீனாட்சி, அத்தைக்கு என்னாச்சுன்னு பாருமா. ஐயோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்கே, வந்து பாருமா. அம்மடி சுபத்ரா, கண்ணை திறந்து பாருமா. ஐயோ சுபத்ரா, அம்மடி. அத்தை, அத்தை என்னாச்சு அத்தை? அத்தை, அத்தை, ஐயோ என்னங்க நீங்க பாத்துக்கிட்டே இருக்கீங்க? முதல்ல வந்து அத்தையை தூக்குங்க. அத்தை என்னாச்சு அத்தை? கண்ணை திறந்து பாருங்க. அத்தை சொன்னா கேளுங்க, அத்தையை வந்து தூக்குங்க. அத்தை, அத்தை கண்ணை திறந்து பாருங்க. சொல்லுங்கம்மா. என் பொண்ணுக்கு என்ன? ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா, கொஞ்சம் அனிமிக்கா இருக்காங்க. குடிக்கிறதுக்கு அடிக்கடி ஏதாவது ஜூஸ் கொடுங்க. அப்புறம் அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், அவங்கள எங்கேயுமே வெளியில அனுப்பாதீங்க. ஏன்னா ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப மோசமா இருக்கு. அவங்க சரியா சாப்பிடாம பட்னி இருந்ததுனாலதான் இப்படி திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. அதனால அடிக்கடி சாப்பிட ஏதாவது கொடுங்க. அவங்க ஹெல்த்தை நல்லா மெயின்டைன் பண்ணுங்க, சரியா? அது எப்படி சாப்பிடாம இருக்க முடியும்? மணி அடிச்சா சோறு போட்டிருப்பாங்களே.
இது விட்டமின் டேப்லெட்ஸ் தான், டைம்க்கு கொடுத்துருங்க. ஆ. இப்ப கண்ணு முழிச்சிருவாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல, பத்திரமா பாத்துக்குங்க. மீனாட்சி, அவங்களுக்கு சாப்பிட ஏதாவது கொடுத்து கொஞ்சம் பணமும் கொடுத்து விடுங்க. இங்க இருந்து போட்டோம். கூட இருந்த பாவத்துக்கு இதை நான் செஞ்சிடுறேன். ஆனா இவங்க மூஞ்சில மட்டும் முழிக்கவே கூடாது. முதல்ல இவங்களை இந்த வீட்ல இருந்து வெளியே போக சொல்லுங்க. நான் திரும்ப வரும்போது இவங்க இந்த வீட்லயே இருக்க கூடாது. ஐயோ, என்ன இப்படி சொல்றான்? அப்படி சொல்லுங்க பாஸ், சரியா சொன்னீங்க. அப்ப இவங்க எங்க போவாங்க? எங்கேயாவது போட்டோம். இல்லங்க, வேண்டாம். வயசான காலத்துல ரொம்ப கஷ்டப்படுவாங்க. முதுமையில தனிமை ரொம்ப ரொம்ப கொடுமைங்க. அதுக்கு அவங்க பாவம் பண்ணாம இருந்திருக்கணும். பாவத்துக்கு பிராயச்சித்தம் தேடணும்ல, போகட்டும். கோயில் குளம்னு எங்கேயாவது போய் தங்கட்டும். அப்பதான் நாம பட்ட கஷ்டம் அவங்களுக்கு புரியும். நீங்க அப்படி செஞ்சா அவங்களுக்கும் உங்களுக்கும் என்னங்க வித்தியாசம்? அவங்க தெரியாம பாவம் செஞ்சாங்க, நீங்க தெரிஞ்சு பாவம் செய்றீங்க. என்ன இவங்க புரியாம பேசுறாங்க? பாம்புக்கு பால் வாக்குறாங்க. வேண்டாங்க, அவங்க எங்கேயும் போக வேண்டாம், இங்கேயே இருக்கட்டும். அவங்க பண்ண பாவத்துக்கு இங்க இருந்த பிராயச்சித்தம் தேடட்டும். ஆஹா, இவங்க எடுக்கிற முடிவு நமக்கு சாதகமா தான் அமையும் போல இருக்கு. இவங்க தீங்கு செஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, அத மன்னிக்கிறது தான் நாம இவங்களுக்கு கொடுக்கிற மிகப்பெரிய தண்டனை. இதுக்கு மேல உங்க இஷ்டம் மீனாட்சி. நான் திரும்பவும் சொல்றேன், இவங்க வீட்டுல வளர்க்குற நாய்க்குட்டி இல்ல, வாலாட்டுறதுக்கு காட்டுல வளர்ற நரி கூட்டம். நரி என்னைக்கும் தந்திரம் தான் பண்ணும். இன்னொரு தடவை இவங்க ஏதாவது பண்ணாங்கன்னு தெரிஞ்சது, யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன், துரத்தி அடிச்சிருவேன். ரெண்டு பேர் ஃபிளைட்டுக்கு டைம் ஆச்சு, வா போலாம். ஓகே பாஸ். அம்மா மீனாட்சி, நீ வயசுல சின்னவளா இருந்தாலும் உன் கால்ல விழுந்துதாமா நாங்க மன்னிப்பு கேட்கணும். உண்மையிலே உனக்கு பெரிய மனசுமா. நான் மன்னிக்கிறதெல்லாம் இருக்கட்டும், சிவா உங்களை மன்னிச்சு ஏத்துக்கணும். அந்த மாதிரி நடந்துக்கோங்க. அவர் சொன்னதை கேட்டீங்கல்ல, பார்த்து நடந்துக்கோங்க. சரிம்மா. அப்பாடா, ஒரு வழியா செட்டில் ஆயிட்டோம். ஹாய் செல்லக்குட்டி, இங்க வாங்க. உங்க அப்பா பேர் என்ன? சுந்தர். சுந்தரோட பொண்ணா நீ? ஆமா, நீங்க யாரு? நான் தான் உங்க அப்பனோட பாட்டி, இவங்க உன்னோட பாட்டி. ஓ, நீ அப்பாவோட பாட்டி நீதானா? டாடி அடிக்கடி உன்னை பத்தி கதை கதையா சொல்வாரு. அப்படியா? பரவாயில்லையே. ஆமா, என்ன பத்தி என்ன சொல்லுவான்? இந்த வீட்ல ஒரு பாட்டி பூ இருந்துச்சு. அது ராத்திரியில வந்து கரண்ட கட் பண்ணி விட்டுட்டு எல்லார்கிட்டயும் அடிக்கடி அடி வாங்கும்னு சொன்னாரு. இந்த சுந்தர் பையன்
இந்த சின்ன பொண்ணு கிட்ட என்ன பூச்சாண்டின்னு சொல்லி வச்சிருக்கா. அதான் நான் வந்துட்டேன்ல, இனிமே நான் பூச்சாண்டி காட்டுறேன். நல்ல வேளைம்மா, சரியான நேரத்துல உனக்கு மயக்கம் வந்ததால நம்ம தப்பிச்சோம். இல்லன்னா என்ன ஆயிருக்கும்? ஒன்னும் ஆயிருக்காது. இந்த சுபத்ரானா என்ன சும்மாவா? ஒரு தடவை மாட்டிட்டோம், இனிமே அது நடக்கவே கூடாது. அம்மாடி, உனக்கு உண்மையிலே மயக்கம் வரலையா? மயக்கமா? எனக்கா? இனிமே அந்த சிவாசக்தி வாழ்க்கையில தான் மயக்கம் வரப்போகுது. அதுவும் என்னால. எப்படிமா இருக்கு? அம்மாடி, இப்பதாமா பழைய மாதிரி இருக்க. ஜெயில்ல இந்த வெள்ளை துணிய போட்டுக்கிட்டு பேய் மாதிரி சுத்திக்கிட்டு இருந்த. நானே பல தடவை உன்னை பார்த்து பயந்து போயிருக்கேன். இப்பதான் உன் முகத்திலே லக்ஷ்மி கலை வந்திருக்குதுமா. உன் முகத்தை எப்படி சந்தோஷமா பாக்குறப்போ எனக்கு சந்தோஷமா இருக்குமா. என் முகத்துல இருக்கிற சந்தோஷம் வேற ஒரு சந்தோஷம். அப்படி என்னம்மா சந்தோஷம்? அந்த சக்தி இல்லாத இந்த வீட்ல நான் இருக்கேன்ல, அந்த சந்தோஷம். ஆமாமா, எனக்கு இப்பதாம்மா சொந்த வீட்டுக்குள்ள வந்த மாதிரி இருக்கு. இதுக்கு முன்னாடி அவ வீட்டுக்குள்ள இல்லனாலும் அப்பப்ப வந்து நம்மள இம்சை பண்ணிக்கிட்டே இருப்பா. ஆனா இப்போ கண்ணு கெட்டாத தூரத்துக்கு போய் நமக்கு பெரிய நிம்மதியை கொடுத்துட்டாமா. அதுவும் ரொம்ப நாளைக்கு இல்லம்மா. அந்த சக்திக்கு எப்ப வேணாலும் உண்மை தெரியலாம். அப்படி தெரிஞ்சதுன்னா அடுத்த நிமிஷம் அவ இங்கேதான் இருப்பா. ஏமா, அத தெரிய விட்டாதானே? எந்த காரணத்தை கொண்டும் சக்தியும் சிவாவும் சந்திக்கவே கூடாது. ஐயோ அம்மா, எனக்கு இதெல்லாம் வேண்டாமா, எடுத்து விட்டுரு. ஏன் இப்படி கம்பல் பண்ற நீ? நான் எங்கம்மா கப்பல் பண்ண? ஐயோ, எனக்கு எந்த நகையும் வேணாம். நான் தான் வேணான்னு சொன்னல, எதுக்கு இதெல்லாம் எனக்கு போட்டு விட்ட? என்னமா நீ? வயசான காலத்துல எதுக்கு நான் இதெல்லாம் மாட்டிக்கிட்டு? விடுமா, இனிமே இதெல்லாம் என் மருமகளுக்கும் பேத்திக்கும் தான். வா மீனாட்சி, நீ எப்ப வந்த? மீனாட்சியா? இதுக்குதான் சொன்னாளா? தப்பா எடுத்துக்காத மீனாட்சி. அம்மா என்ன பழைய மாதிரி பாக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. அதான். ஆனா இதெல்லாம் போட்டுக்கிறதுக்கு எனக்கே அசிங்கமா இருக்கு. பரவாயில்ல அத்தை, இதெல்லாம் நீங்க போட்டுக்கோங்க. நீங்க இதெல்லாம் போட்டுக்கலன்னா தான் அசிங்கமா இருக்கும். இந்தாங்க, காஃபி எடுத்துக்கோங்க. அத்தை, திரும்பவும் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இது உங்களுக்கு கிடைச்சிருக்கிற கடைசி வாய்ப்பு. இதுக்கப்புறமும் நீங்க வெளியில போய் தங்குனீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அதனால இதுக்கப்புறமும் உங்க பையன் மனசு நோகுற மாதிரி நடந்துக்காதீங்க. யாருக்கு யார் வாய்ப்பு கொடுக்கறாங்கன்னு பாக்குறேன்டி. இதுக்கு முன்னாடி வேணும்னா நான் கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்திருக்கலாம். இனிமே உங்க யாருக்கும் வாய்ப்பே கொடுக்காம நான் மட்டும்தான் ஜெயிப்பேன். அம்மாடி மீனாட்சி, இனிமே நாங்க யாரு மனசும் நோகிற மாதிரி நடந்துக்கவே மாட்டோம்மா. நீ காலையில போட்டு கொடுக்கற காஃபிய கூட நாங்க அமிர்தமா நினைச்சு குடிச்சுப்போம்.
நீ பழைய சோறு போட்டா கூட அத நாங்க சக்கரை பொங்கல் சாப்பிடுற மாதிரி சாப்பிடுவோம். இனிமே நாங்க 2 பேரும் எப்படி நடந்துக்கிறோம்னு மட்டும் பாரு. நீங்க சொல்ற மாதிரி நடந்துக்கிட்டா நல்லதுதான். மீனாட்சி, சுந்தருங்க? அவரு காலையில வெளியில போயிட்டாரு அத்தை. அப்பாடா, நல்லதா போச்சு. அவ இருந்திருந்தா வீட்டுக்குள்ளேயே விட்டுருக்க மாட்டான். ஆமா, சிவா எங்க போறான்? ஆபீஸ் விஷயமா வெளியூர் போறாரு. ஓ, வெளியூரா? எந்த ஊரு? டெல்லிக்கு போறாரு.